வணக்கம் திரு சரவணன். வணக்கங்க. அதாவது சென்ற வீடியோவில் உங்களுடைய வெள்ளாடு வளர்ப்பு முறையை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்கட்டும். சரிங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த பரணம் வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம். இதை பற்றி தெளிவாக இதில் என்ன செலவாச்சு, எப்போ பரணம் வச்சிங்க, இதை பற்றி பார்ப்போம். சரிங்க. இதற்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து ஒரு 30 தாயாடுகள், அடுத்தது குட்டிகளோடு சேர்த்து ஒரு 50+ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க. இதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஷெட்டு ஒன்று போட்டிருக்கீங்க. ஆமாம். அதாவது அதுலேயும் பறந்து அமைச்சிருக்கிறீங்க. ஆமாம். அதுவே உங்களுக்கு போதுமானது. ஆமாம். எதற்காக இவ்வளோ பெரிய கொட்டகை, அதுவும் பறன்மை அமைப்பு, இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். சரிங்க. என்னென்னா ஒரு 15 தாயாடு தான் வச்சுருந்தேங்க. அதுக்கு உண்டான குட்டிகள் கிடாய்கள் இந்த போகத்து குட்டி போன போகத்து குட்டி இருந்ததுங்க. என்னென்னா கொஞ்சம் பெருசு பண்ணலாங்கனால இதை பெருசு பண்ணேங்க. இதுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதை விட இது ஹைட் அதிகம் பண்ணியிருக்கேங்க. அது வந்து 5 அடி தூண் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து 8 அடி போட்டிருக்கேன். என்னென்னா அதில் எனக்கு எது கஷ்டமும் கிடையாது. ஒன்று இதுக்கு உண்டான வித்தியாசம் 2 தாங்க. அது வெளியே இருக்குது. சரி. 4 பக்கம் எதுவும் அடைப்பும் இல்லைங்க. இதில் 2 பக்கம் கொட்டாய்க்குள்ளார ஏற்கனவே இருக்கிற மாட்டுக்கு கொட்டாய்க்குள்ளார தீனி கொண்டு போகிற தூரம் கொஞ்சம் குறையும். நம்ம பார்வை ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்கிறனால இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது இதுக்கும் ஹைட் வித்தியாசம் பண்ணியிருக்கேன். என்னன்னா அதில் ஒரே சிரமம், ஹைட்டுக்கான உண்டான பெனிஃபிட் இதில் என்னென்னா, ஆடு நிறைய ஆகும்போது உங்களோட புழக்கை அல்றதுக்கு இதுன்னா நம்ம ஒன்றும் கஷ்டப்படாமல் நேராக தலையில் நின்றுக்கிட்டே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய் நின்னா எனக்கு இடிக்காது. இப்போ என் மேலே ஒரு கூடை வச்சாலும் முட்டாது. நான் பாட்டுக்கு வந்துடலாம். தலையில் வைக்க முடியல, பெரிய கூடையாக இருந்தால் கூட தோலில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துடலாம். அதில் அதை பண்ண முடியறது இல்லைங்க. ஓகே. அதனால தான் இவ்வளோ ஹைட் பண்ணி பெருசு பண்ணியிருக்கேங்க. சரிங்க. இதில் தூண்கள் வந்து அதிகமாக கொடுத்துருக்கீங்களே, இது சிமெண்ட் தூண் தானே இடையில? ஆமாங்க. இத்தனை தூண் வந்து தேவைங்களா? பொதுவாக இந்த தூணுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது மேலே நடக்கும்போது நம்ம தரையில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை தாண்டி வேறு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டு தாங்க. இப்போ நாளைக்கு இதை வந்து இப்போ 5 அடிக்கு ஒரு தூண் போட்டிருக்கலாங்க. 5லேருந்து 6 அடிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு ஒரு தூண் இருக்குங்க. அப்படிங்கிறதுல என்னென்னா நாளைக்கு வளைஞ்சிடாது. குறுக்க சட்டமோ ரீப்பரோ ஆடு எண்ணிக்கை அதிகமாகதோ க்ரோத் அதிகமாகும் போது உங்களுக்கு பெருசாக வளைஞ்சி கொடுத்துடாது. ஒன்று டேமேஜ் ஆயிடுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் 4 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றணுன்னா இது எல்லாமே டபுள் செலவாயிருங்க. சரி. இன்றைக்கி 10 தூண் சேர்த்தி போகிறதுனாக்காக பின்னாடி வேலையை ரெட்டிப் பண்ணிக்கூடாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பூராத்தையும் பண்ணணும். அதனால் 10 தூண் சேர்த்தி போட்டலான்னு போட்டாங்க. 22 அடிக்கு 5 போட்டதுன்னா போதும். நான் 6 போட்டிருக்கேங்க. இந்த தூண் எத்தனை அடிங்க? 8 அடி. எத்தனை அடி போட்டிருக்கீங்க? 8 அடிங்க. மேலே 6 அடி இருக்குங்க, கீழே 2 அடி இருக்குங்க. கீழே 2 அடி. ஆமாம். இந்த ஷெட்டோடைய நீளம் அகலம் எவ்வளோங்க? 60க்கு 20ங்க. 60 அடி நீளம், 20 அடி அகலங்க. ஓகே. அப்போது 1200 சதுரடிங்க. சரிங்க. இதில் இந்த சிமெண்ட் தூணுடைய எண்ணிக்கை மட்டும் சொல்லுங்களேன். கீழே 84 தூண் இருக்குங்க. 84 தூண் இருக்குங்க. இங்கே உள்ளூரில் தான் வாங்கினீங்களா? இல்லைங்க, உள்ளூரில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்ததுங்க. அதனால் இங்கே 55 ரூபா சொன்னாங்க எனக்கு அடி. 40 ரூபாய்க்கு வாங்கினேன். இது எந்த மாதத்தில் எந்த வருஷத்தில் நீங்கள் வாங்கினீங்க? 2023 இயர் எண்டில் தான் போட்டேங்க. ஒரு தூணுடைய விலை எவ்வளோங்க? அதாங்க அடி 40 ரூபாங்க. 4 எட்டு 32, 320 ரூபாங்க ஒரு தூணோட ரேட். இப்போ இதே லோக்கலில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் 60 தூண் போட்டிருந்தா 50 ரூபா கொடுத்து போட்டிருந்தேன்னா என்ன காஸ்ட் வருமோ அதே காஸ்ட் தான் ஆச்சு. பல்காக எடுத்ததுனால ரேட்டு கம்மியாக இருந்தது. ஒரு அடிக்கு 10 ரூபா கம்மின்னா எனக்கு 6 8 6 5 300 வருதுங்களா? 50 ரூபான்னா நான் 20 ரூபா சேர்த்தி கொடுத்து 2 அடி சேர்த்தி போட்டிருக்கேங்க. ஓகே. இதுவே வந்து நீங்கள் இரும்பால் போட்டு ஒரு போஸ்ட்டாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதனுடைய உழைக்கும் காலம் அதிகமாக வரும் இல்லையா? இல்லை இதுவும் வருமா? இல்லைங்க, இரும்பு போட்டிங்கன்னா என்னென்னா யூரினுக்கு அரிச்சிருங்க. இப்போ நார்மல் ஷெட்டுக்கு நீங்கள் போடுறது ரைட்டு. இதை வந்து இரும்பாக போட்டிங்கன்னா அரிச்சிருங்க. என்னோட பழைய ஷெட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிவிசி பைப்பு போட்டு அதில் போட்டுறாங்களே, கலவை கலந்து கூட போட்டுறாங்களே. போட்டுறாங்க, அது ரைட்டு தாங்க. பிவிசி பைப் போட்டு இரும்பு பைப்பை உள்ளே வச்சிங்கன்னா இப்போ இதுவே நான் இப்போ போட்டிருக்க தூண்லேயே கால் பூராமல் இரும்பு பைப்பு தான் போட்டிருங்க. நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் இரும்பை ஓட்டை இல்லாமல் போட்டுட்டீங்க அடைச்சிட்டிங்கன்னா உள்ளே வேர்க்கிற தண்ணி வந்து உள்ளேயே நின்றும். வெயில் காலத்தில் நின்றுச்சுன்னா அது நாளாக உள்ள அரிச்சிரும். இன்றைக்கி தெரியாது, ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்குங்க. எனக்கு இதுதான் திருப்தியாக இருந்தது, அதனால் இதை பண்ணிட்டேங்க. அதாவது 10 வருடங்களுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளோரிங்க்கு போயிட்டாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சமீபமாக தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்க. ஆமாம். நீங்கள் ஏன் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போகலை? எதனால் வந்து இந்த வுட்டை தேர்வு செஞ்சீங்க? 2 காரணங்க. வுட்டு எப்பயுமே கிடைக்குங்க.
பிளாஸ்டிக் கிடைக்கும், ஆனால் அதே மாடல் அதே டிசைன் கிடைக்குமானா சிரமங்க. ஏன்னா அவன் டெக்னாலஜி வைஸ் வளர்ந்துருப்பான். எனக்கு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதே மாடல் கிடைக்காது. 4 பீஸ் போயிடுச்சுன்னா அந்த 4 பீஸ் என்னால் மாற்ற முடியாது கிடைச்சி. ஆனால் இதில் தென்னைமரம் இல்லைனாலும் வாகையோ சாலோ ஏதோ 4 ரீப்பரை வாங்கி போட்டுற முடியும். எனக்கு பூரா மாற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க. 4 பீஸை மட்டும் மாற்றிட முடியும். அதில் அப்படி மாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நாளைக்கு மாறிடுச்சுன்னா அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, அது பீஸ் கிடைக்காது. அப்போ எனக்கு அதை காலியாக தான் இருக்கணும். இது மட்டும்தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா? காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இது எனக்கு 1 லட்ச ரூபா ஆகுதுன்னா அது 2 to 3 லட்ச ரூபா ஆகுங்க. சரிங்க. அது காஸ்ட் வைஸ் எனக்கு இது கம்மிங்க. அதனால் நீங்கள் வந்து மரத்தில் போனீங்க. அதனால் மரத்தில் போட்டேன். சரிங்க. இந்த குறுக்க இந்த சட்டம் இருக்குது இல்லையா? ஆமாம். இந்த சிமெண்ட் தூளுக்கு மேலே இருக்கிற சட்டம். ஆமாம். இதனுடைய சைஸு இது என்ன மரம்னு சொல்ல முடியுமா? எல்லாமே ரீப்பர் எல்லாமே தென்னை மரம் தாங்க. 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுங்க, 4 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு அகலாங்க. எல்லாமே தென்னை மரம் தான், ரீப்பரும் சேர்ந்து? ஆமாங்க, எல்லாமே தென்னை மரம் தாங்க. சரிங்க. அதாவது சைடில் மட்டும் இரும்பு போஸ்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாம். அதில் வந்து காங்கிரீட்டும் போட்டிருக்கீங்க. ஆமாம். சரி, சரவணன் கூப்பிட்ருங்க, அப்புறம் பேசிக்கிறேன். சரிங்க, உள்ளே போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இது இந்த படி ஏறணும் இல்லையா, இந்த ரேம்ப்பு? ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை காலத்துலேயும் நனையும், ஆமாம், வெயில் காலத்தில் காயும். ஆமாம். இதை வந்து நீங்கள் ஒரு சிமெண்ட்டில் பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? என்ன காரணம் இதையும் நீங்கள் வந்து மரத்தில்? சிமெண்ட்டில் காஸ்ட் வைஸுனால தான் இதை அப்படி போட்டிருக்கேங்க. இது என்னென்னா பலகைன்னா இது லாரியில் பழைய லாரி உடைக்கிறாங்க இல்லைங்களா? ஓகே. அந்த பலகைங்க. அதனால் இது மழையில் நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாதுங்கிறனால இதை தேர்வு பண்ணி போட்டிருக்கேங்க. சரிங்க. இப்போ நம்ம வந்து மேற்கூரைக்கு வந்துட்டோம், அதாவது ரீப்பர் இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாம். உங்களுக்கு மேலே எவ்வளோ உயரங்க? இது பார்த்தீங்கன்னா 6 3 9 to 10 அடி இருக்குங்க மொத்தமாக இந்த ஃப்ளோரிங்லேருந்து. ஓகே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஷீட் அது போல் பயன்படுத்துவாங்க. நீங்கள் பயன்படுத்திக்கிறது ஆஸ்பெஸ்டாஸ் தாங்க. என்ன காரணங்க? 2 காரணங்க. ஒன்று ஹீட்டு வைஸ் இந்த மில்லுக்கு போகிற மாதிரி ஷீட் போட்டிங்கன்னா ஹீட்டு நிறையா இறங்கும். இதுக்கும் அதுக்கு வித்தியாசம். ஆனால் இதில் தானே ஹீட் இறங்கும்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் இங்கேயே 2 போட்டிருக்கேன். இப்போ நான் நிற்கிறதுல ஆஸ்பெஸ்டாஸுங்க. பின்னாடி நீங்கள் இந்த ட்ரக் நிறுத்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா தகரம். ஓகே. அதில் இருக்க ஹீட்டு இதில் இருக்காதுங்க. ஓகே. இதில் இன்னொன்று அடைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் தெரியுங்க. இப்போ வலை கட்டிருக்கிறதுக்கு காரணம் இப்போ பனிக்காலங்கிறனால வலை கட்டியிருக்குங்க. இல்லைன்னா வலை, ஆமாங்க, இல்லைன்னா வலை இருக்காதுங்க. காற்றோட்டத்தில் எல்லாம் காஞ்சிருங்க, ஹீட் தெரியாதுங்க பகலில். ஓகே. அதே நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு பகலில் தான் ஹீட் இருக்கும். ஆனால் பகலில் ஆடை இங்கே இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆடே இல்லைங்க, காலியாக தான் இருக்கும். ஆமாம். அதனால் எனக்கு ஹீட் இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க, எதுவும் இல்லை. மழை காலத்தில் மட்டும்தான் நிற்கும். அப்போ கூலிங்கில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுங்க. ஓகே. சரிங்க. இந்த ரீப்பருடைய சைஸு 3 இன்ச்சு அகலம், 2 இன்ச் உயரம், 8 அடி நீளங்க. சரிங்க. வேறு ஏதாவது பண்ணையில் பார்த்துருந்து இது நீங்கள் இந்த கேப்பு இந்த திக்னஸில் இருக்கணும், இல்லை இதை தான் நம்ம வந்து தென்னை வாரை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? நண்பர்கள் இதில் போட்டிருந்தாங்க. இது 2க்கு 1 போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் சீக்கிரம் உடஞ்சிருச்சுங்க, தேய்மானம் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் அதை விட ஒரு சைஸ் பெருசு போகலாங்க போது 3க்கு 2 போகலாம் அப்படிங்கிறத தேர்வு பண்ணி 3க்கு 2 போனாங்க. ஓகே. தென்னைங்கிறது நம்ம பக்கத்தில் தென்னை நிறையா கிடைக்குதுங்க. நிறையா ஒரு பக்கம் நடவு ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் அழிவும் ஆகிட்டுருக்கு. எந்த காலத்துக்கும் கிடைக்கும். ஓகே. அதனால் தென்னையை தேர்வு பண்ணாங்க. இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட நாள் ஆயிடுச்சுன்னா இதனுடைய ஆட்டோடைய யூரின் அடுத்தது நடந்து இது தேய்மானமாகி இதில் வந்து அந்த செதாம்பு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமாம். அது வந்து ஆட்டுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சி தான் பண்ணுனீங்களா, இல்லை அது போலலாம் வராதுன்னு நினைக்கிறீங்களா, எப்படி? இல்லைங்க, கொஞ்சம் வரலாம். ஆனால் அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. என்னென்னா இப்போ 1 2 இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் தேஞ்சிருங்கிறது ரைட்டுங்க. ஆனால் நிறைய இருக்கும் போது உங்களுக்கு தேயாதுங்க. இது தேயிற கண்டிஷனுக்கு வரும்போது உடஞ்சிருங்க, அன்றைக்கி நீங்கள் மாற்றிடுவீங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா யாருங்க இது வளையுங்க. சரி. நீங்கள் ஒரு 5 டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100லேருந்து 200 கிலோ 500 கிலோ வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுங்க. ஓகே. ஆனால் இது வர லைஃப் இதை 10 வருஷம் வருதுன்னா இது 4 to 5 வருஷம் தான் வருங்க. நீங்கள் எப்பயுமே ஒரு 30லேருந்து 50 ரீப்பர் ஸ்பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் மாற்றிக்கணும். இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களாலே செய்ய முடிகிற மாதிரி இருக்கணும். உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆசாரி வந்து மாற்றணும்னு கிடையாது, நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகே. இதில் இது
வந்து பூராமே நாங்கள் போட்டது தான். நானும் தம்பி ம் அத்தி வீட்டு பையன் ஒருத்தர் மட்டும் இருந்தார். மீதி எல்லாமே நாங்களாக தான் அடித்தோம். ரீப்பர் ஃபேப்ரிகேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் ரீப்பர் சட்டம் பூராமே நாங்கள் தான். அப்படிங்களா? ஆமாம். ஓகே. ஆனால் நல்லா தான் பண்ணிருக்கிறீங்க. அலைன்மெண்ட் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஓகே. ரொம்ப மோசம்னு சொல்லலை, ஒரு 80% ஒழுங்காக பண்ணியிருக்குங்க. சரிங்க. இந்த 1200 சதுரடியில் எத்தனை பகுதிகளாக இதை நீங்கள் பிரிச்சிருக்கிறீங்க? முதல்ல 10ஆ பிரிச்சிருங்க. இது நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே டிட்டாச்சபிள்ங்க. நீங்கள் எல்லாத்தையுமே கழட்டிக்கலாம். இப்போ நீங்கள் பட்டி எப்படி போடுறத வயலுக்குள்ளே பார்த்தீங்களோ ஓகே அதே கான்செப்டில் அதை வச்சுருக்கேன். 10ஆ இருந்தது. இப்போ ஆடு சண்டை கட்டிக்கிறதுனால நான் வந்து இதை 6ஆ பண்ணியிருக்கேன். இது வேணான்னா நான் 1ஆவும் பண்ணிடலாம், 3ஆவும் பண்ணிடலாம். எப்படி தேவையோ எனக்கு அப்படி மாற்றிக்கலாம். 2ஆவும் பண்ணிடலாம் இருக்கிறத. ஆமாம். என்ன எப்படி எனக்கு தேவையோ ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தீவன தொட்டிகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, அதாவது தண்ணி ஊற்றினாலும் அது போகாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடை வந்து கலந்து கொடுக்க முடியுமா? இதில் கேப் இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? போகாதுங்க. முதல்ல இரும்பில் தான் அடிச்சுட்டு போட்டுடுறேங்க, அலுமினியத்தில். அது ரொம்ப லைஃப் வர்றதில்லைங்க. சீக்கிரம் இப்போ தலைச்சேரி போயருக்கு அது சரியாக இருக்கலாங்க. எனக்கு வந்து அது சீக்கிரம் போயிடுதுங்க. ஏன்னா இதெல்லாம் வெளியில் மேய்ச்சல் இருந்த ஆடுங்கிறனால சீக்கிரம் அதை உடச்சிருதுங்க சண்டை கட்டிக்கிட்டு. இப்போ தான் எல்லாமே இந்த ஸ்டீல்லையே ஃபுட் கிரேடட் மெட்டீரியல்லாம் சொல்லி வந்துருச்சு இல்லையா? அது பிவிசி கிரேடட் தான் இப்போ வாங்கி போட்டிருக்கேங்க. இப்போ வெளியில் இருக்கிறது 2 அதுதாங்க, அந்த வெள்ளையாட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவே நான் துரு பிடிச்சிருச்சுங்க இப்போ 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளாரே. இப்போ இதுன்னா நிழலில் தான் இருக்குது. இது ஒன்றும் ஆயிராதுங்க. எப்போ இருந்தாலும் ஒரு 5 to 10 வருஷத்துக்காக அது வந்துடணும். இது எப்படிங்க இந்த கார்னர்லாம் நீங்கள் வந்து ஹீட் வச்சு நீங்கள் வளைச்சிங்களா இல்லை? ஆமாம். இல்லை, அது ஒரு ஃப்ரெண்டு வச்சுருக்கேங்க. அவர் பிவிசி பைப் கம்பெனி வச்சுருக்கிறாரு. ஓகே. பசுமை பைப்ஸ்ன்னு சொல்லி கோயம்புத்தூரில் வச்சுருக்காருங்க. சரிங்க. அவர்கிட்ட சொல்லி பண்ணிட்டு கொடுக்க சொன்னாங்க. அப்படிங்களா? முதல்ல இப்படி டிசைன் பண்ணேங்க. ஓகே. அப்புறம் இதுக்கு பார்த்தீங்க, இதை விட எனக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேக்கு 1000 ரூபா கம்மிங்க. இப்போ இந்த ஒரு ட்ரேக்கு எனக்கு 1000 ரூபா அதிகம். இந்த 5 அடி ட்ரேன்னா இதுக்கு ஒரு டம்மியோட விலையை வந்து எனக்கு அது கம்மின்னு வச்சுங்களேன். இது எத்தனை வருடங்கள் உழைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 5 to 10 வருடத்துக்கு உழைக்கணுங்க. ஏன்னா வெயிலில் இருந்தால் பிவிசி பைப்பை தண்ணிக்குள்ளே போட்டுட்டா நான் உங்களுக்கு எந்த காலத்துக்கும் ப்ரெஷர் அதிகமாக போனால் தான் வெடிக்குது, இல்லைன்னா ஒன்றும் ஆகிறதே இல்லைங்களே. ஓகே. இப்போ நான் இதில் அடர் தீவனமும் கொடுத்துக்கிறேன், மாவா ஆட்டி கொடுக்கும்போதும் கொடுத்துக்கிறேன், ட்ரை ஃபீடரும் இதில் கொடுத்துக்கிறேன், வெட்டு இதில் கொடுத்துக்கிறேன், பச்சை தீனியும் இதில் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் தொந்தரவும் இருக்கிறது இல்லைங்க. இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாத அளவில் இதை பயன்படுத்துகிறேங்க. முதல்ல 2 வாங்கி ட்ரையல் பார்த்தேன், சௌரியமாக இருந்தது. அப்புறம் இப்போ ஒரு 10 15 வச்சுருக்கேங்க. சரிங்க. அதாவது ஷீட்டும் ஹாஸ்பிட்டா ஷீட்டு தான் போட்டிருக்கிறீங்க. கீழே வந்து சிமெண்ட் தூண் அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தியிருக்கிறீங்க. இது வந்து கொஞ்சம் தரமாக போடணும், ரொம்ப நாள் நீடித்து இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. இதனுடைய தொகை எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? என்னென்னா ஒரேடியாக பண்ணலைங்க நான். படிப்படியாக தூண்னா தூண் மட்டும் முதல்ல அப்படி தான் பண்ணேன். ஆனால் மொத்தமாக நான் ஒன்றும் கணக்கு வைக்கலைங்க. என்னென்னா அப்போதைக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் பண்ணிக்கிட்டு அதை சரியாக பண்ணுறோமாங்கிறத மட்டும் கவனித்து பண்ணிடலாம். எதை நம்ம செய்ய போனாலுமே இதற்காக நம்ம இவ்வளோ தொகை செலவிட போகிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தான் நம்ம போவோம். ஒரு வீடு கட்டணும்னாலும் ஒரு 20 லட்சம் 25 லட்சம்னு சொல்லிட்டு போவோம். அதில் மேலே கூடுதலாக கண்டிப்பாக போயிடும். ஆமாம். அப்படி என்ன தொகையை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஒரு ரஃபாக ஒரு கணக்கு சொல்லுங்களேன். ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே ஆகும்னு நினச்சேங்க. ஒரு கொஞ்சம் 2 கொஞ்சம் முன்ன பண்ண ஆயிருக்குங்க. ஓகே. வேறு என்ன நீங்கள் புதுமையாக பண்ணிருக்கிறீங்க? அதாவது நீங்கள் பல சோஷியல் மீடியாவில் பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம தீவன தொட்டி இப்படி வைக்கணும், நம்ம இவ்வளோ ஹைட் இருக்கணும், நடந்து போகிறதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து ஒரு டெசிஷன் எடுத்து முடிவு பண்ணிங்களா எப்படிங்க? பெருசாக இது பார்க்குறது இல்லைங்க வீடியோ. ஏதோ ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பேன். சரி, வீடியோ பார்த்து ஐடியா கொடுக்குறதெல்லாம் உங்கள்கிட்ட பூபதின்னு ஒரு பையன் பேசியிருப்பான், அவன் தான் பார்த்து சொல்கிறதெல்லாங்க. ஓகே. நான் இதை தான் இந்த வேலை செய்கிறது நம்ம வேலைங்க. அதுக்கு பெருசாக நமக்கு ஆர்வம் இல்லை, அதை அப்படியே விட்டுட்டேங்க எதனாலையோ. ஓகே. மிச்சம்லாம் நான் என் அனுபவத்தில் என்ன தெரிஞ்சதோ அதை வச்சு பண்ணேங்க. இதை விட செலவுகளை குறைச்சி எளிமையாக பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்ச வரைக்கும் என்ன குறைக்க முடியுமோ அதை குறைச்சி தான் பண்ணியிருக்கேங்க. ஓகே. இது என்னென்னா ரெகுலராக மாற்றுறதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூட பண்ணியிருக்கலாம். நான் லாங் டேர்ம் வரணுன்னா இதுக்கு மேலே குறைச்சி பண்ணுறதுக்கு எனக்கு தெரிலைங்க. ஓகே.
டெம்பரவரியாக பண்ணுறதுன்னா நான் குறைச்சி பண்ணியிருக்கலாம். ம். லாங் டேர்ம் வரணும்னா இதுக்கு மேலே குறைச்சி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்குங்க. ஓகே. இப்போ பிறந்த குட்டிகள்லாம் இதில் ஏதாவது இந்த சந்தில் ரீப்பர் சந்தில் வந்து காலை விட்டுக்குது அது போல் ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் எனக்கு ஒரு கஷ்டமும் வரலைங்க. இப்போ நீங்கள் பார்த்த கீழே பார்த்த அத்தனை குட்டியுமே இங்கே பிறந்தது இங்கேயே இருந்தது தான். இப்போ ஒரு வாரம் 10 நாள் பொங்கல்ல இருந்து தான் கீழே தரைக்கே இறங்குறாங்க அவங்க. ஓகே. இது வரைக்கும் எனக்கு ஒன்று கூட கால் மாட்டலைங்க. ம் ம் ஓகே. இதே நாட்டு வெள்ளாட்டு குட்டிகளாக இருந்தால் இதை மாட்டிருங்க. இந்த சந்தில் கால் உறுதியாக மாட்டோம். ம். இது கொஞ்சம் கால் பெருங்காலாக இருக்கிறனால இதுக்கு மாட்டுறது இல்லைங்க. பிறந்த குட்டிகள் என்ன எடைங்க வந்திருக்கு? ஏதாவது வெயிட் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு 3லேருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்குங்க. அவ்வளோ வெயிட் வருதுங்களா? வருதுங்க. ம். நீங்கள் கொடுக்குற தீவனமும் இதில் தான் இருக்குங்க. குட்டியோட வெயிட் கூடுறது எல்லாமே. ஓகே. ஸோ அப்போது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு அப்படின்னு தேர்வு செய்யும்போது இதுபோல் பரன் அமைச்சு அதில் வளர்க்கணுங்கிறதுல நீங்கள் வந்து முடிவாக இருக்கிறீங்க. ஆமாம். இது வந்து அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. லாங் ரன்னாக பண்ணணுன்னா இது அவசியம்தாங்க. என்னென்னா இல்லைன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருங்க தரையில் இருந்ததுன்னா. ம். வெயில் காலத்தில் கஷ்டம் கிடையாதுங்க. மழை காலத்தில் வந்து நீங்கள் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. 10 நாளைக்கு பெஞ்சா கூட உங்களால் தீனி தண்ணி வைக்க முடியறதில்ல. நம்ம நிற்போமா தரையில் வதன்னு இருந்தால் அது படுக்கணும், கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்கணும் இல்லைங்களா? ஆரோக்கியமாக இருக்கணும்னா இவ்வளோ பெருசு தேவையில்லை. நீங்கள் 10 வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான 10க்கு 10 100 சதுரடி இருந்தால் கூட உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு உண்டான செலவு பெருசாக ஆக போகிறது இல்லைங்க. அடுத்ததுல முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் ரீப்பர் போட்டிருக்கிறீங்க. அதே நேரத்தில் மழை காலங்களை தவிர பகல் நேரத்தில் ஆடுகள் இங்கே இருக்கிறது இல்லை. இல்லைங்க. அதனால் இந்த ஈரம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேச்சுக்கே இடமே இல்லை. ரொம்ப ஆடுகளுடைய ஆரோக்கியத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஆமாங்க. ம். சரிங்க திரு சரவணன். அதாவது நம்மோட இந்த ஷெட்டை பற்றி தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. நன்றிங்க.